ஒரு அட்டகாசமான முட்டை மசாலா கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்திக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணும்போது கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. அதே போல ஆறுனதுக்கு அப்புறம் உரிச்சு எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா உரிக்க வரும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 15 போல சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, 2 வரமிளகா, 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில ஒரு குழிக்கரண்டி ஆயில், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா மஞ்சள் தூள், அரைச்சு வச்சிருந்த பேஸ்டையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போறோம். இந்த மசாலா குறைஞ்சது 10 நிமிஷமாவது இந்த ஆயில் அப்படியே வணங்கிக்கிட்டே சரியா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா கட்டிப்பட்டு சுருண்டு வந்துரும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரா ஸ்மெல் ஃபுல்லா போயிடுச்சுன்னா முட்டையில லைட்டா கீரல் போட்டுட்டு உள்ள அப்படியே இறக்கி விட்டுற வேண்டியது. இந்த மசாலா முட்டையில ஈவனா கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 பெரட்டி சுட சுட சாதம், ஃப்ரைட் ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். இதே மெத்தட்ல பன்னீர் ரோஸ்ட், மஷ்ரூம் ரோஸ்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டா இருக்கும். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.